தேவரீர் நீர் எங்களை கர்த்தாவே சிருஷ்டித்து உருவாக்கி ஆண்டவரே உம்மை துதி சொல்லி வரும்படியாக கர்த்தாவே எங்களை அழைத்த அழைப்பை ராஜா ரட்சித்தலே ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்த நினைவு கூர்தலை கொண்டாடும்படியாக வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் ராஜா ஆண்டவரே அந்த பரிசுத்த நினைவு கூர்தலின்படியாக ராஜா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்நேரமும் ஆண்டவரே நாங்கள் களி கூர்ந்தபடியாக ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையோடு எங்களை வழிநடத்தினமைக்காக ஆண்டவரே அப்பா ஒரு முறை கூட புதுப்பித்தமைக்காக பலப்படுத்தியதற்காக ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனை கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்க போகிற வசனங்களை கர்த்தாவே ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்கள் காதுகளை இந்த நாளிலே விருத்த சேதனம் பண்ணி ராஜா அப்பா கேட்கும்படியாக கர்த்தாவே அப்பா எங்கள் காதுகளை திறந்து விட்டு ராஜா உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு கர்த்தாவே கொடுத்து ராஜா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே விதைக்கப்படுகிற விதைகள் ஆண்டவரே 60 100 பலன் தரும்படியாக ராஜா ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அப்படியாக எங்களுக்குள் கிரியை செய்வாராக. துதி கன மகிமை யாவையும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே. இந்த நாளிலும் பிராமிஸ் கவுன்சிலிங்காக கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறார். நேற்று நாங்கள் மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதியாக வாக்குத்தத்தமாக மார்க் 10:27 தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வசனத்தின் மூலமாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்மளோடு கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். வருஷத்தின் முதல் நாளிலே சபைக்குமாக உங்களுக்குமாக தனித்தனியாக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். 2 பர்சனல் வாக்குத்தத்தங்களும் சபையின் வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியாகவே மாதத்தில் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக 12 மாதங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. இதற்கு பிறகாக பிறந்த நாள், மேரேஜ் டே, வெட்டிங் டே அண்ட் பர்சனல் ப்ரேயர், ஏதாவது கஷ்டம் வரும்போது ஜெபத்தின் வழியாக நமக்கு வாக்குத்தத்தங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்கிறோம்? இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நீர் இப்படியாக எனக்கு வாக்கு கொடுத்தீர், ஆனால் இன்று வரை அது நடக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதம் 5:3 சொல்லுகிறது, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் காலையிலே கர்த்தருடைய சமுதாயத்தில் வந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வாக்கின்படியாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை காலையில் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே சத்தமாக அறிக்கையிட்டு இன்று துதி ஆராதனையிலே சொன்னது போல நம்முடைய இருதயத்திற்கு கர்த்தாவே தேவனாலே நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆகும் என்று அனுதினமும் நாம் சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதி சீக்கிரமே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எப்படியாக? ஏசாயா 40:33 சொல்லுகிறதுக்கு, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படியா? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே கொடுத்திருக்கிறது. இன்று நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம், காத்திருந்து பலன் அடைவது எப்படி என்று. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கழுகு தன்னுடைய இறக்கையின் பலனை இழந்து போகும்போது இல்லது குறைந்து போகும்போது அது என்ன செய்யும் என்றால், பாறை நடுவிலே போய் இருந்து வெயிலிலே சாப்பிடாமல் குடிக்காமல் காத்திருக்குமாம். காத்திருந்து புது அந்த பழைய இறக்கைகள் ஒன்றொன்றாக உதிர்ந்து புது இறக்கை வரும் அளவும் புது பலன் வரும் அளவும் அது காத்திருக்கும், ஒன்றுமே குடிக்காது. அந்த புது பலன் கிடைத்தவுடனே, புது இறக்கை கிடைத்தவுடனே அது முதலாவது செய்கிற காரியம் வேகமாக அடித்து நேரே மேலே எழும்புமாம். கீழே இரையை பார்க்க போகிறது பெற்ற பலனை கொண்டு நேரே எழும்பும். அதே போல நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நாம் எந்த பலனை இழந்து எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறோமோ அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் போது, அந்த பலன் கிடைக்கும் போது தேவனுடைய சமூகத்திலே நாம் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறி போகிறோம். சங்கீதம் 31:24 தாவீது ராஜா சொல்லுகிறார்,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதிக நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம். நாம் காத்திருக்கும் போது இருதயம் இளைத்து போகுது, அது இயற்கையான காரியம். ஆனால் தாவீதுராஜா சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. ஏனென்றால் தாவீதுராஜா இதை அனுபவமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததினாலே இதை அவ்வளவு உறுதியாக எழுதுகிறார். சவுல் ராஜாவால் துரத்தப்படும் போது அப்சலாம் குகையிலே இருந்து காத்திருந்து பலன் பெற்றார் தாவீது. தன் மகனால் துரத்தப்படும் போது காடுகளிலேயும் மலைகளிலேயும் காத்திருந்து பலனை அடைந்து கொண்டு திரும்பி வருகிறார். தன்னுடைய ஆலோசகனான அகித்தோப்பேலால் வஞ்சிக்கப்படும் போது தாவீது ராஜா திடனடைகிறார். இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டதினாலே, இந்த அனுபவங்களுக்குள்ளாக வழிநடத்தப்பட்டதினாலே தாவீது ராஜா சொல்லுகிறார், திடமனதாய் காத்திருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இப்படி அனுபவத்தினாலே சங்கீதம் 34:8 அதே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஸோ காத்திருக்கும் போதுனால் அடையும் பலத்தினாலே நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய உடல் சுகமாக இருக்கும்போது, இதே தாவீது ராஜா தான் உடல் சுகமாக இருக்கும்போது மரண படுக்கையிலே சங்கீதம் 38 எழுதுகிறார், எப்படியாக அவர் தேர்தல் படுகிறார் என்று. நம்முடைய எந்த வாழ்க்கையிலே நாம் பலனற்று போய் இந்த நாளிலே இருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு இந்த நாளிலே பலனடைய தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். இரண்டாவது காத்திருத்தல் நம்ம ஆவிக்குரிய காத்திருத்தல். இதை அப்போஸ்தலர் பணி 1:5 சொல்லுகிறது, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள் என்று. பிதா ஒன்றை வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் அப்போஸ்தலர்களுக்கு, அது நிறைவேறும்படியாக எருசலேமிலே அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, அவர்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தார்கள் என்று. ஸோ கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு காத்திருதல் மூலமாக கிடைக்கிறது. அந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியின் கனியும் நமக்கு கிடைக்கும் போது, முதலிலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய கணவர் பிள்ளைகளுக்கு மற்றும் நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, பெற்றோர்களுக்கு, நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சபைக்கு, நாம் பிறந்த நாட்டிலே, நாம் வாழ்கிற நாட்டிலே, நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே கர்த்தர் நம்மை சாட்சியாக பயன்படுத்துவார். ஸோ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவருக்காக காத்திருங்கள், புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். எபிரேயர் 6:13 சொல்லுகிறது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பட்டம் பெற்றதை பெற்றான் என்று. இந்த நாளிலும் நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு பற்றி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் மூலமாக அவர் தரும் பலனை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெறுவோமாக. கர்த்தருக்கு மகிமை.